டிசம்பர் 25 வந்தா நமக்கெல்லாம் கிறிஸ்மஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் நண்பர்களே. கிறிஸ்மஸை பெரிய அளவில் கொண்டாடவும் செய்கிறோம். ஆனால் அன்றைக்கு தான் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர், உன்னதமான ஒரு தலைவர், கை சுத்தமான ஒரு தலைவருடைய பிறந்த நாள் நண்பர்களே. ஆம், நம்முடைய பாரதத்தின் முன்னாள் பிரதமரான திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் தான் அன்று. அவருடைய பிறந்த நாளை மத்திய அரசாங்கமும் சரி, பாஜகவும் சரி, இந்தியா முழுவதும் விமர்சையாக கொண்டாடினாங்க. அன்றைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த பாஜகவினர் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி கொண்டாடினாங்க. அதுல மாநில செயலாளரான திரு மனோகர் மணிவண்ணன் அவர்களும் ரத்தினபுரி மண்டல தலைவர் திரு அர்ஜுனன் அவர்களும் கலந்து கொண்டாங்க. திரு அர்ஜுனன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 18வது வார்டு புதுத்தோட்டம் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினாங்க. மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மிக சிறப்பாக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கோவை மாநகரத்தை சேர்ந்த மாவட்ட பட்டியலணி துணைத் தலைவரான திரு மகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவருடன் மண்டல செயலாளர் தியாகு, முன்னாள் மண்டல துணைத் தலைவரான திரு செல்வலிங்கம், மாவட்ட தொழில் பிரிவு செயலாளரான திரு விக்னேஷ் மற்றும் முன்னாள் நெசவாளர் அணி மாவட்ட செயலாளரான திரு கார்த்திக், சக்தி கேந்திர பொறுப்பாளர் திரு ஆனந்த், தொழில் பிரிவு மண்டல தலைவரான திரு செல்வகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டாங்க. மேலும் செயலாளரான திரு வினோத், மண்டல துணைத் தலைவரான விமலன், செயலாளரான திரு நாகராஜ், திரு பாலு மற்றும் 136வது கிளை தலைவரான திரு ரமேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தாங்க. மேலும் செயலாளரான சகோதரி திருமதி கவிதா தினேஷ் மற்றும் சுவிதா அவர்களும் 18வது வார்டு நிர்வாகிகள் மாசிலாமணி, ராம் பிரபு, முத்துலட்சுமி, விக்னேஷ் அவர்களும், ஜான் ரவீந்திரன் மற்றும் மாணிக்கம் அவர்களும் பிற பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த கொண்டாட்டம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை நினைவு கூர்ந்து இவ்வளவு அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி கொண்டாடியது அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது.